டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜில் 24 ஜூன் 2024 அன்னைக்கு ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய தாரணி அப்படிங்கிற 19 வயது பெண் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த இறப்பை வைத்து ஏற்பட்ட ஒரு சில ப்ரொட்டஸ்ட் என்ன ஆச்சு, இந்த இறப்பை வைத்து ஏற்படுத்தப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் என்ன, உண்மையாலுமே இந்த கேஸை விசாரித்து பார்க்குறப்போ என்ன உண்மை இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே இந்த கல்லூரியை தொட்டு, அதாவது இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடந்த வேறு சில இறப்புகளை பற்றி எப்படி கோட் பண்ணி இதை வேறு மாதிரி திரிக்கிறாங்க, உண்மையிலேயே தாரணி அப்படிங்கிற பொண்ணு எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, என்ன காரணம் கொடுக்கப்பட்டது இறப்பதற்கு, எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இதில் ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணச்சநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதியுடைய திமுக எம்எல்ஏவான திரு கதிரவன் தான் இதோடைய ஓனர். இப்போது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ஓனர் திமுக நபர் அப்படிங்கிறதுனாலேயே பல நபர்கள் பல விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இந்த மாணவியோட இறப்பு சம்பந்தமாக அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். என்ன வெளியே தெரிஞ்சுது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. 24 ஜூன் 2024 அன்னைக்கு இந்த மாணவிக்கு கரெக்டாக கிட்டத்தட்ட மதியம் ஒரு 12:30க்கு ஒரு மாணவி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு. சரி, அவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தால் இந்த மாணவி மானாமதுரையை சேர்ந்த ஒரு மாணவி, ஃபஸ்ட் இயர் பிடெக் ஐடி படிக்கிறாங்க. இப்போ தான் சேர்ந்து ஒரு 15 டேஸ் தான் கிட்டத்தட்ட ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாணவியோட அப்பா திரு பாலாஜி அவர்கள். அவர் யாருன்னா மானாமதுரையில் அமமுகவுடைய நகர செயலாளர். அவரும் ஒரு அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஒரு 12:30க்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஃபோன் வந்ததா அவங்க அப்பா சொல்கிறார். ஆனால் இவர் என்ன சொன்னார்ன்றதை சொல்லலை. வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லி என் பொண்ணு ஃபோன் பண்ணால் நான் கிளம்பி வரேன்னு நான் சொன்னேன். இதான் அவங்க அப்பா சொல்லக்கூடிய வார்த்தை. நான் கிளம்பி வரேன்னு சொன்னேன், 4:30 மணிக்கு நான் போயிட்டேன், நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். போகிறப்ப நான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன். இதான் முக்கியமான பாயிண்ட்டு மக்களே. ஃப்ரூட்ஸ்லாம் நான் வாங்கிட்டு போகிறேன். நான் போய் வெயிட் பண்ணுறேன், என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்குறேன், வெயிட் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்லிட்டாங்க. 4:30 மணிக்கு நான் போகிறேன். கிட்டத்தட்ட 6-6:15 மணிக்கு தான் என்னை பார்க்க விட்டாங்க. 6-6:15 மணிக்கு ஜிஹெச்சுக்கு போங்கன்னு சொன்னாங்க. நான் ஜிஹெச்சுக்கு போய் பார்த்தா தான் என் பொண்ணு இறந்துருக்கான்ற தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அவங்க அப்பா என்ன முன்வைக்கிறாருனால், என் பொண்ணை ஏன் 2 மணி நேரம் என்னை பார்க்க விடாமல் பண்ணீங்க, கேட்குறப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கா, வெயிட் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்கா, ஏன் மாற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு குற்றச்சாட்டாக வைக்கிறார். இப்போ அந்த மாணவி தாரணியுடைய சின்ன தாத்தான்னு சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாருனால், அவர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பொண்ணை யாரும் சாகடிச்சிட்டாங்க, அவள் தற்கொலை பண்ண மாட்டா, யாரோ கழுத்தை இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யாரோ பெல்ட்டை வச்சு இறுக்கி அந்த பொண்ணை ஜன்னல் கம்பியில் இருக்கக்கூடிய அங்கே அவளுடைய ஓன் துப்பட்டாவே எடுத்து அவளை ஃபஸ்ட்டு சாவடித்ததுக்கு அப்புறம் தான் ஓன் துப்பட்டாவில் அங்கே என் பொண்ணை தொங்க விட்டுருக்காங்க. அப்படி அந்த ஜன்னலை அவள் தூக்கு மாட்டிட்டு இறந்துருக்கா அப்படின்னா ஏன் ஜன்னல் எதுவும் உடையவே இல்லை, அவள் ஹைட்டாக இருப்பா, ஏன் ஜன்னல் எந்த ஒரு ஸ்க்ரூ நட்டும் உடையவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே சாத்தி இருந்துக்கிட்டு வெளியே இருந்து தள்ளி உடைச்சதா சொல்கிறாங்க. நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இது உள்ளுக்குள்ளே கொலை பண்ணிவிட்டு வெளியே போய் உள்ளே சாத்துற மாதிரி ஒரு பாவலாக காமிச்சிருக்காங்கன்றதான் எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறதையும் அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவியோடைய கையில் ஒரு லெட்டர் இருந்திருக்கு. லெட்டரை இருக்குமா அந்த மாணவி பற்றிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. அதை பற்றி கேட்டால் அவங்க தாத்தா சொல்கிறாரு, வாய்ப்பே இல்லை, அது எங்கள் பொண்ணு கையெழுத்து இல்லைன்னு தான் நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படிங்கிறார். அந்த லெட்டரில் என்ன எழுதப்பட்டிருக்குன்றதை போலீஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாரணி அப்படிங்கிற பெண்ணுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய முறை மாமன், அதாவது மாமா பையனை விரும்பியிருக்கிறாங்க அப்படின்னும், இது வீட்டில் சண்டையாக இருந்திருக்கு அப்படிங்கிறதாலையும் அதனால் நான் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகிறேன், அவனை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. இது முற்றிலுமாக மறுக்கிறாங்க அவங்க சின்ன தாத்தா. அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை என் குடும்பத்தில், கொண்டு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தா சொல்கிறார் மக்களே. இது எல்லாமே 25 ஜூன், அதாவது 24 ஜூன் அன்னைக்கு இதை பற்றியும் பேசலை. 25 ஜூன் தான் எல்லாத்தையும் வெளியே பேசுகிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம விசாரிக்க ஆரம்பித்தோம் மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எங்கள் ஃபஸ்ட்டு கிடைச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன நெருடுச்சுன்றத விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. 24 ஜூன் அன்னைக்கு
12:30க்கு தாரணி அப்படிங்கிற மாணவி அவங்க அப்பா பாலாஜிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட். சரி, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீ கிளம்பி வாப்பா, என்னை வந்து கூட்டிகிட்டு போப்பான்னு சொல்லியிருக்காங்களாமா. அப்போது இவர் கூட்டிகிட்டு அப்போ தான் பெத்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு இருந்திருக்காரு காரில் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். வந்தால் வரப்போ நாங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்து நான் பொண்ணை கூட்டு போக வந்தேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறேன். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நெருடுது மக்கள். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பொண்ணை ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு தந்தை வராருனால் வரக்கூடியவர் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நான் வந்துடுறேம்மா, உன்னை கூப்பிட்டு போகிறோமா. ஏன்னா இன்னொரு விஷயம் மக்களே, இப்போது இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்துடலாம். இப்போ இந்த பொண்ணை முதல்ல யார் பார்த்தது அப்படிங்கிற ஆங்கிள் இருக்குது. கரெக்டாக அன்றைக்கி காலேஜ் இருக்குது, அன்றைக்கி மண்டே காலேஜ் இருக்குது, காலேஜுக்கு அந்த குழந்தை வரல. அந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு காய்ச்சலாக இருக்குது, உடம்பு முடியல, நான் வரலைன்னு சொல்கிறா. ஸோ அந்த கல்லூரிக்குள்ளேயே ஒரு மெடிக்கல் ரூம் இருக்குது. அந்த மெடிக்கல் ரூமில் அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுக்காக ஒரு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. சிகிச்சையில் மாத்திரை வாங்கி போட்டுட்டு அந்த பொண்ணு தன்னுடைய ஹாஸ்டல் ரூம் போய் படுக்க போயிட்டாங்க. அந்த பொண்ணு போய் படுத்துட்டாங்க, எந்திரிக்கலை. அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஈவினிங் ஒரு அரௌண்ட் ஒரு 4 o'clock 4:15க்கு காலேஜ் முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த பசங்க அந்த காலேஜ் ரூம்மேட் கிளம்பி வந்திருக்கிறாங்க. வந்து தட்டுறாங்க, அந்த பொண்ணு திறக்கலை. அதுக்கு பிறகு ஃபோன் அடித்து பார்த்துருக்காங்க, அப்பயும் திறக்கலை. சந்தேகப்பட்டு கீழே போயிட்டு டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீச்சர் யாருன்னு பார்த்தால், அதாவது அந்த ஹாஸ்டலுக்குன்னு வார்டன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த வார்டன், ஏன்னா ப்ரீவியஸ் டே சண்டேயில் அவங்க ஊருக்கு ஏதோ போயிருக்காங்க போல். ஊருக்கு போயிட்டு ½ a day கழிச்சு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. வந்து என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து திறக்க மாட்டான்னு சொன்னோடனே அவங்களும் கால் பண்ணி பார்த்துருக்காங்க, திறக்கலை. அப்புறம் ப்ளம்பரை கூப்பிட்டுட்டு அந்த லேட்சை உடைக்க சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் சென்ட்ரல் லேட்ச்ட். மேலே பூட்டில் கீழே பூட்டில் சென்டராக அந்த பொண்ணு பூட்டியிருக்காங்க. அதை உடைச்சிருக்காங்க, அதை கழட்டி உள்ள போய் பார்த்தால் அந்த பொண்ணு சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜன்னலில் கம்பியில் அவங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய ஷால்லையே தூக்கு மாட்டி இறந்துருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை அவங்க எக்ஸாமைன் பண்ணுறாங்க. பார்த்துட்டு உடனடியாக அந்த கழுத்தில் இருக்கிற அந்த இதை எடுத்து விட்றாங்க. அந்த டீச்சர் எடுத்து விட்டு இந்த பொண்ணு அந்த உடம்பு சாயுது. தொட்டு பார்த்துருக்காங்க, சில்னஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு சில்னஸ் வந்துருச்சுனாலே குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணு இறந்து ஒரு 2-3 hours கிட்ட ஆகிடுச்சு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா உடம்புல எந்த விதமான சூடுமே இல்லை. அந்த கையில் பார்த்தா ஒரு லெட்டர் இருந்திருக்கு. இம்மீடியட்டாக அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காவல்துறை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க, ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுடைய செல்ஃபோனை எடுத்துட்டாங்க, லெட்டர் எடுத்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்க அப்பா அங்கே இருந்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அரௌண்ட் 4:30 அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அவங்க அப்பாவை அந்த பொண்ணை பார்க்க விடலை. தென் அந்த ஆம்புலன்ஸை தூக்கி அந்த பொண்ணை போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் போயிட்டாங்க. ஜிஹெச் போயிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஜிஹெச்க்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுமே இன்னொரு விஷயம் பாருங்கள் மக்களே, இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் சொல்கிறேன். ஜிஹெச் வர சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ரைட். இப்போ ஜிஹெச்சுக்கு அவங்க அப்பா போகிறார். போனதுமே அந்த இடத்துல அவங்கள பொண்ணை பார்க்க விடலை. இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஜிஹெச்சுக்கு போயிட்டோம், கிட்டத்தட்ட நான் வந்து 6:30 மணிக்கு மேலே தான் இந்த பொண்ணை பார்க்க விட்டாங்க, ஏன் 6 மணிக்கு காத்துட்டு இருந்தேன் பார்க்க விடாமல் பண்ணாங்கன்றது அவங்க அப்பா குற்றச்சாட்டு இருக்க மக்களே. இப்போ இதை விசாரித்து பார்க்குறோம். என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கப்பட்டது 6th May 2024. அந்த கவுன்சிலிங் முடிஞ்சது 11th June 2024. 15க்கு மேலே தான் கல்லூரி திறக்கப்படுகின்றது. அந்த கல்லூரியில் போய் இந்த பொண்ணு ஜாயின் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இயர் பிடெக். சேர்ந்ததுமே ஒரு வாரம் என்ன எப்படி இருந்தாங்கன்றது நம்ம தகவல் கிடைக்கல. அடுத்த வாரம் இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு கடைசி, அதாவது இட் வாஸ் அரவுண்ட் Thursday, உடம்பு சரியில்லை நான் வீட்டுக்கு போகிறேன்னு பொண்ணு சொல்லியிருந்துருக்கிறாங்க. வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. Thursday Friday வீட்டில் இருந்துக்கிறாங்க. சனிக்கிழமை டிஃபால்ட் லீவு, சண்டே டிஃபால்ட் லீவு. சண்டே அன்னைக்கு இந்த பொண்ணை திருப்பியும் கொண்டு வந்து ஹாஸ்டலில் விட்டாங்க அவங்க அப்பா அம்மா. விட்டதுக்கு பிறகு மண்டே 12:30க்கு கால் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 24th June. உடம்பு சரியில்லை கூட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பொழுது என்ன பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அப்பா தெளிவாக சொல்ல, பட் விசாரித்து பார்க்கும் பொழுது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கூட்டு போவோம், இப்போ தானே வீட்டுக்கு வந்து திரும்ப போயிருக்கேன், ஏன் வந்து கூட்டு போன உடனே
நான் வந்தவனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பழங்களை எடுத்து வந்திருக்கிறார் பார்ப்பதற்கு. அந்த பழங்கள் அப்படிங்கிறது பொண்ணை வந்து பார்த்துட்டு பழத்தெலாம் கொடுத்துட்டு போக தான் வந்திருக்காங்க. ஏன்னா மக்களே, அவங்க அப்பா மட்டும் தனியாக வரல அன்றைக்கி. ஏன்னால் அந்த ஒரு ஈவினிங் டைமில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபுட்டேஜ் பார்க்குறோம். அந்த ஃபுட்டேஜை பார்த்திங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த குடும்பம், பெண்கள் எல்லாருமே அந்த அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. மானாமதுரையிலேருந்து சமயபுரத்துக்கு 161 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 ஹவர்ஸ் அவங்க டிராஃபிக் இருந்தால் 3.5 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவங்க அப்பா மட்டும் வரலன்ற சொல்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வந்திருக்குன்ற தகவலையும் சொல்கிறாங்க. ஏனென்றால் இப்போ தான் பொண்ணை விட்டு வந்த ஹாஸ்டலில் உடனே திருப்பியும் அந்த பொண்ணு வந்து ஹோம் சிக்காக இருக்கிறாங்களான்னு தெரியல, உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ எல்லோரும் போய் பார்க்கணுன்னு வந்திருக்கிறாங்க. ஒரு பொண்ணை கூட்டி கொண்டு செல்வதற்கு எல்லாரும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போக வரல, அந்த பொண்ணை பார்த்துட்டு பழங்கள்லாம் கொடுத்துட்டு ஹோம் சிக்கை கிளியர் பண்ணிட்டு அவங்க எல்லோரும் போக தான் பிளான் பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக இங்கே ஊர்ஜினமாகுது மக்களே. அதற்கு பிறகு இவங்க சொல்கிறாங்க, அவங்க கூட உள்ள பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. கூட உள்ள பெண்கள் எல்லாருமே தேவர் அபவுட் டு பி இன்ட்ராகேட்டட். ஏன்னால் ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் அப்படின்னால் அந்த ஹாஸ்டல் ரூமில் இருக்கக்கூடிய பெண்களே ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க. ஸோ அவங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனை வந்து போலீஸே எடுத்து பேசியிருக்காங்களாமா, இல்லைங்க நாங்கள் விசாரணை வச்சுருக்கிறோம் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டாங்களாமா. ஸோ அந்த பெண்களிடத்தில் பேச விடலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் மக்களே. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒரு இறப்பு நடந்து விட்டது அப்படின்னால் இமீடியட்டாக அது கொலையாகத்தான் இருக்கும். என் பொண்ணை கொலை பண்ணி இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு காலையில், அதாவது 24th ஜூன் அந்த பொண்ணு இறந்த அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா உடம்பு சரின்னு சொன்ன உடனே லீவ் கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு லீவு தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய பிடி டீச்சரும் மென்டோரும். எல்லாருக்கும் தெரியும் மக்களே, ஒரு காலேஜ்குள்ளே போனதுமே அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு மென்டோர் வைப்பாங்க. அந்த மென்டார்கிட்ட எல்லாத்தையும் அவங்க குடும்ப சமாச்சாரத்தை முதற்கொண்டு எல்லாத்தையும் ஓப்பனாக பேச சொல்லுவாங்க அந்த பசங்கள்கிட்ட, அந்த ஸ்டூடெண்ட்ஸை. இது வந்து எல்லா காலேஜும் இப்போ வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மென்டார் சொல்லியிருக்காங்க, நீ ஏன் இப்போ வந்து உடனே உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, லீவ்லாம் போடாத, போன வாரமே 2 நாள் லீவ் போட்டேன், நீ இப்போ ஏன் லீவ் போடணும்னு சொல்கிற, நீ எல்லாம் அக்கஸ்டமாயிக்கோ, ஏன் லீவ் போடணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அக்கஸ்டமாகிறதுக்காக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும் மக்களே. ஸோ அவங்க லீவ் தரமாட்டேன், இன்றைக்கி நீ வேணால் வந்து மெடிக்கல் எம்ஐ ரூம் போ, உடம்பு சரியில்லைன்னு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த பெண் சென்றிருக்கிறார். இப்போ போன அந்த பொண்ணு 12:30க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணாங்களா, இல்லை யூஸ்வலாக லஞ்ச் டைமில் இவங்க அப்பாவே ஃபோன் பண்ணாரா அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் மக்களே, விசாரணை தெரிய வர வேண்டிய விஷயம். ஸோ அதற்கு பிறகு அந்த பொண்ணு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, அதற்கு பிறகு தூக்கு மாட்டிருக்கிறாங்கன்றதான் இங்கே விஷயம். ஒரு மனிதரால் ஜன்னலில் தூக்கு மாட்டிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு மக்களே. ஜன்னலில் தூக்கு மாட்டிக்கலாம், அதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றன. நிறைய பேர் தூக்கு மாட்டி இறந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஸோ ஜன்னல் கம்பெனி தூக்கு மாட்டிக்க முடியும். சரி, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வரலாம் மக்களே. அவங்க அப்பா குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா, 4:30 மணிக்கு என் பொண்ணை வந்து ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜிஹெச் கூப்பிட்டு போனாங்க அரௌண்ட் 4:30 அண்ட் ஸ்டஃப், என்னை விடலை, என்னை பார்க்க விடலைன்னு சொல்கிறார். அந்த அதாவது இந்த ஒரு பாடி, ஒரு ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டலில் ஒரு பாடி இருக்குது. அந்த பாடியை போலீஸ் பார்க்குறாங்கனால் பார்த்ததுமே அந்த பாடியை டச் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னால் சீன் ஆஃப் க்ரைம், SOCன்னு சொல்லுவாங்க, விட மாட்டாங்க. அவங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு மார்ச்சரி கொண்டு போயிடுவாங்க. அந்த பாடி போனதுமே சின்ஸ் இந்த பொண்ணு ஒரு பொண்ணு, அதாவது வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு டிஎஸ்பி கேடரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரியை அவங்க கூட்டு வரணும். இங்கே இருந்தால் டிஎஸ்பி கேடர் பெண் அதிகாரி வந்து முதல்ல அந்த பொண்ணுடைய மார்ச்சரியில் அந்த பொண்ணை ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி பார்ப்பாங்க. பார்த்து இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ட்ராகேஷன் செய்வாங்க. அப்புறம் ஏதாவது லெட்டர்ஸ் இருக்கா, எழுதி வச்சுருக்காங்களா, எங்கெங்கே அடிபட்டிருக்கு, என்ன இருக்குன்றதை ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டி பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு, அதாவது இந்த டெட் பாடியை பார்த்ததுமே கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப். இதனை இன்குவெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்குவெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு தான் எந்த விதமான அவங்க சொந்தக்காரனையுமே அந்த பெண்ணுடைய உடம்பை பார்க்க விடுவாங்க.
இது பேசிக்கான ஒரு சட்டம், சிஆர்பிசி ரூல் இது. அதனால தான் நாங்கள் அப்பாவை ஃபஸ்ட்டு அந்த பணத்தை பார்க்க விடலை. தென் அந்த கையெழுத்து லெட்டர் இந்த எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த லெட்டரை கைப்பற்றி இருப்பார்கள். கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்புவாங்க. அந்த பொண்ணுடைய நோட் புக்ஸ்லாம் இருக்கும், அதையும் ஆய்வுக்கு அனுப்புவாங்க. ஆய்வுக்கு அனுப்பி அந்த லெட்டர் அந்த கையெழுத்தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த லெட்டரில் இந்த மாதிரி தன்னுடைய முறை பயணத்தை லவ் பண்ணுறதாகவும் அதை வீட்டுக்கு பிடிக்கலன்றதாகவும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுக்க அந்த பொண்ணு. இப்போ இந்த முறைப்பை யாருன்றதை விசாரிப்பாங்க. இது சப்ஜெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன்ஸ். எப்பவுமே ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். எடுத்ததுமே ஒரு பெற்றவங்களுக்கு தன்னை பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சதுமே அவள் இறந்தது தற்கொலையாக இருக்காது, அது கொலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஜம்ப்டு கன்க்ளூஷன்ஸில் வருது அப்படிங்கிறதை நம்ம இந்தியாவில் முதல்ல மாற்றணும். அது ஏன் அப்படி வராங்க அப்படிங்கிறது பல ஃபேக்டர்ஸ் இருக்குது மக்களே. தான் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருப்பா அப்படிங்கிறதை நம்புவதற்கு அவங்க டைம் எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் நேச்சர், அதை மறுக்கவே இல்லை. ஏன் தற்கொலை பண்ணிப்பாளா, நல்லா தானே இருந்தா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் இடைவெளி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்ன பசங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறதை பெற்றவங்களுக்கு தெரியறது கிடையாது. 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபேமிலி, இப்போ எல்லாருமே நோ ஜாயின்ட் ஃபேமிலி. 2வது என்ன தான் ஜாயின்ட் ஃபேமிலியாக சில இடங்களில் இருந்தாலுமே, ரொம்ப ரேராக இருந்தாலுமே பசங்கள்லாம் நியூக்ளியராக இருக்கிறாங்க. அவங்க செல்ஃபோன்ஸு, அவங்க லைஃபு, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தனியாக இருக்கிறாங்க. குடும்பத்துக்கிட்ட இருந்தாலும் குடும்பத்து உள்ளதாலும் பேசிக்கிறதுன்றது ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நினைக்கிறாங்க பேரண்ட்ஸு, என்ன நினைக்கிறாங்க சில்ட்ரன் அப்படிங்கிறத பற்றியும் பேரண்ட்ஸ்க்கும் எந்த விதமான இது கிடைக்க மாட்டேங்குது, ஹிண்டும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே தூரமாகிடுச்சுன்றது நம்ம உறுதியாக நம்பணும் மக்களே. இதுதான் ரியாலிட்டி. ஃபஸ்ட் விஷயம். 2வது, சரி பேரண்ட்ஸ் நம்பலை, முதல்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உட்காந்து பேசியிருக்கணும். அவங்க சின்னதாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டத்தில் ஒரு ஜட்ஜிட்ட ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை போடுங்க, ஒரு ஜட்ஜை போடுங்க அப்படிங்கிறாரு. எப்பவுமே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் மக்களே. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோடைய டெத்து, பையனோ பொண்ணும், அடுத்தது ரேப்பு, அடுத்தது பெண்களுடைய மரணம், கஸ்டடியல் டெத்து. கஸ்டடி டெத்து, பசங்க டெத்து, அது முக்கியம் பெண் குழந்தைகள் டெத்து, ரேப்பு, இது 3த்துக்குமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்போ நம்ம சொல்லவே வேண்டாம், ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வீடியோகிராஃப் பண்ணிடுவாங்க, வீடியோ எடுப்பார்கள். அதை நீங்கள் எந்த சொல்லவும் வேண்டாம். அதே மாதிரி இவங்க தரப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது டாக்டர்ஸை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு லோக்கல் இருக்கக்கூடிய ஆடியோ போய் ஆடியோவில் முறையிட்டு அவங்க அலோவ் பண்ண போகிறார். ஸோ ஒரு ஆர்டிஓ தலைமையில் போய் நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தரப்பு டாக்டர் உள்ளே வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உங்கள் தரப்பு டாக்டர் அலோவ் பண்ணலாம், அட்வொகேட் அலோவ் பண்ணுறதுன்றது கோர்ட்டு ஆர்டர் போட்டு ஆகணும். ஸோ அது கொஞ்சம் டீடைல்ஸ் ஒர்க்கு, இல்லைன்னா கலெக்டரை கேட்கணும் நீங்கள் போய்ட்டு. ஸோ ஆடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் தரப்பு டாக்டர் அலோவ் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அலோவ் பண்ணுவாங்க. வீடியோகிராஃபர் நீங்கள் சொன்னாலுமே அதை வீடியோகிராஃப் பண்ணியே தீருவாங்க. அதை அவங்களுடைய வேலை, அவங்களுடைய ரூல், அது தலையெழுத்துன்னு சொல்லலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இவங்க அதாவது இந்த கையெழுத்து என் பொண்ணுதே இல்லை அப்படிங்கிறது இவங்க எடுத்தெடுத்தப்படியே சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு அபத்தமாக இருக்கின்றது. கையெழுத்து பார்க்கணுங்க, என் பொண்ணு எல்லாம் தெரியல, பார்த்தா தான் தெரியும், அப்படி என் பொண்ணுதாக இருந்தால் நாங்கள் தான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் எங்கள் வாழ்க்கையில் அப்படின்ற அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு இந்த காலத்தில் கிடையாது மக்களே. அதையும் பார்க்க வேண்டும். அடுத்தது மிக மிக முக்கியமான விஷயம், ஒரு பொண்ணோ பையனோ, முக்கியமாக பொண்ணு அடோலசன்ட் ஸ்டேஜ் படிக்கிற வயசில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதுவும் ஹாஸ்டல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னால், ஹாஸ்டல் பிடிக்கல, படிப்பு பிடிக்கல, இவங்க திட்டாங்க, டீச்சர் என்னை வஞ்சிட்டாங்க, டீச்சர் என்னை திட்டாங்க, நான் படிக்க முடியும் திட்டாங்க, இதுக்கெல்லாம் ஒரு பொண்ணோ பையனோ தற்கொலை பண்ணிக்கவே மாட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த பொண்ணுடைய டைரெக்டாக அந்த பொண்ணை பாதிக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்க. ஒன்று பேரண்ட்ஸ், இல்லை அவங்க க்ளோஸாக நினைக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர். ஸோ அது அவங்க லவ்வராக இருக்கலாம், இல்லை ரொம்ப பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டியாக இருக்கலாம். இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மனசாவை ஏற்பட்டு இவங்களுக்குள்ளே ஒரு சிக்கல் ஏற்படும். முக்கியமாக பேரண்ட்ஸ், பெண் குழந்தைகள் அப்படின்னாலே பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் சிக்கல் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் தற்கொலை பண்ணிப்பாள், இல்லை தற்கொலை பண்ணிக்க மாட்டாள். அஃப்கோர்ஸ் வீட்லேயுமே அப்படி தான். பெண் குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கனால் அவங்களுக்கு மிக முக்கியமான இஷ்யூன்றது குடும்பத்துக்குள்ளே அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க.
ஸ்கூல் பிடிக்கலையா, காலேஜ் பிடிக்கலையா, அப்பா கிட்ட சொன்னால் போதும், அப்பா மாற்றி விட்டு போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு சுதந்திரம் இருக்கும் பொழுது அப்போ ஏன் தற்கொலை பண்ணிக்க போகிறான்? இது வாய்ப்பே இல்லை மக்களே. ஃபஸ்ட்டு அந்த இன்டென்ஷனுக்குள்ளே யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, எடுத்த எடுப்புலேயே என் பொண்ணை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஒரு கொலைன்னு ஒன்று இருக்குதுனால் 3 விஷயம் அதில் இன்வால்வ்டு. ஒன்று மோட்டிவ், அடுத்தது பிளானிங், அடுத்து எக்ஸிக்யூஷன். இதில் மோட்டிவ் அப்படிங்கிறது உங்கள் பொண்ணை தாரணியை கொலை பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவ் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்குது, என்ன தேவை இருக்குது, என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? எதுவுமே கிடையாது. மோட்டிவ்க்கு அப்புறம் தான் அடுத்த பிளானிங் இருக்கும். எத்தனை பேர் வச்சு கொலை பண்ணணும், யாரை வச்சு கொலை பண்ணணும், எப்படி கொலை பண்ணணும், யார் கூலிப்பட, எங்கே வச்சு பண்ணணுன்ற பிளானிங் இருக்கும். மோட்டிவும் பிளானிங்கும் முடிஞ்ச அப்புறம் எக்ஸிக்யூஷன் பார்ட் இருக்குது. எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் தான் என்ன பண்ணாங்கன்றது இருக்கும். ஸோ இந்த தாரணியை கொலை பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது காலேஜ் தரப்புக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது எதையுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அந்த மாணவி தாரணியோடைய அப்பாவான பாலாஜி, அவர் அமமுகவுடைய நகர செயலாளர் மானாமதுரை ஏரியாவில், அவரும் அவங்க சின்ன தாத்தாவும் எக்கச்சக்க குற்றச்சாட்டை தூக்கி முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வேதனையான விஷயம் மக்களே. இது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திஸ் பிகமிங் கஸ்டம்ஸ், ஒரு கஷ்டமாக மாறுகிறது. ஒரு கல்லூரியில் போயிட்டு ஒரு பொண்ணை சேர்த்துறாங்க, ஒரு ஸ்கூலில் போய் பொண்ணை சேர்த்துறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் ஏகப்பட்ட மூட்டை பிரச்சனை இருக்கும். அந்த மூட்டை பிரச்சனையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அந்த இன்ஸ்டியூஷன் மேலே தூக்கி பழியை போட்டுறது. இதுக்கு என்னென்ன பார்த்தா ப்ரீவியஸ் இதை கோட் பண்ணுறேன்னு சொல்லி கோட் பண்ணி அதை ஒரு அபத்தமாக காக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த கல்லூரி எடுத்துக்கலாமே, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 2021 பிஃபார்ம் படிச்சுக்கிட்டு இருந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிற 19 வயது மாணவி. அவங்க அந்த பொண்ணு அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு, அதில் பொய்யூர்ன்ற ஊரை சேர்ந்த பொண்ணு. அவங்க அப்பா பேர் ராமையா. இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்த போது 2021 அதுக்கு காரணம் என்ன எழுதி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லை, என் வீட்டில் சொல்லவும் முடியல, there is some issue in her hormonal changes, அது வீட்டில் சொல்லி புரிய வைக்கவும் முடியலன்னு அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. இந்த பழியை தூக்கி கல்லூரி மேலே போடுறாங்கன்றதும் மிக அபத்தமாக இருக்குது. அடுத்து 2022 போன வருஷம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்கக்கூடிய பெரம்பலூரை சேர்ந்த சுபா அப்படிங்கிற ஒருத்தவங்க டீச்சர், 26 வயது. அவங்க நாட் டே ஸ்காலர், அவங்க ஹாஸ்டல் தங்கி டீச்சர் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தோடனே அவங்க ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு, கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி ஹாஸ்டலில் ஷீ கமிட் சூசைட். அதுக்கு எழுதி வச்சு சத்தி போயிருக்காங்க. ஸோ இதை தூக்கி இந்த பழி தூக்கி ஸ்கூல் மேலே போடுறாங்க அப்படிங்கிறதுலாம் வேதனையான விஷயம் மக்களே. என்றைக்குமே ஒரு விஷயம் பார்க்கணும், நம்ம இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கல்லூரியோ இல்லை ஒரு ஸ்கூலோ ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணிட்டாங்க இல்லை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னால் இதனை இந்த சிஸ்டம் சும்மா விடாது. நம்ம இந்தியன் சிஸ்டம் சும்மா ஈஸியாக விட்டுறாது. அபாண்டமாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸுடைய வேலையாக போயிடுச்சு. இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய வேலையால் நாளைக்கு உண்மையாலுமே ஏதோ ஒரு இடங்களில் உண்மையாலுமே இறந்த பெண்ணை கூட இது உண்மையாக இறந்திருப்பாளோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு இதை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் சந்தேகப்படும் அளவுக்கு இன்றைக்கி ஒரு தற்கொலையை கொலையாக மாற்றுறதுக்கும் இல்லை தற்கொலை ரேப் அண்ட் மர்டர் சொல்லி மாற்றுறதுக்கும் இங்கே ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் ரொம்ப ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது வேதனையான விஷயம் மக்களே. அந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டில் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட இறந்த அந்த டிசீஸ்டுடைய பேரண்ட்ஸ். அவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு போய் நிற்கிறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் தனலட்சுமி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது கதிரவன் அப்படிங்கிற டிஎம்கே எம்எல்ஏ சார்ந்தது ஒரே காரணத்துக்காக மட்டும் நம்ம குற்றச்சாட்டுக்கு முன் வச்சிட முடியாது. இது அபத்தமான விஷயம். ஆதாரங்கள் இல்லாமல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் மக்களே. இதை முற்றிலும் ஏற்றுக்க முடியாத விஷயம். விசாரித்து பார்க்கும் பொழுது கதையே வேறு மாதிரி இருக்கின்றது. இதுதான் இந்த இறந்து போன இந்த மாணவியோடைய இறப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மர்மம் சொல்லலாம் மக்களே. ஸோ இந்த இறப்புக்கு முக்கியமான 2 காரணம் பார்த்தீங்கன்னா, தாரணி இறப்புக்கு முக்கியமான 2 காரணம். ஒன்று, அந்த பெற்றவங்களுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இந்த சமுதாயத்தை எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியாமல் இல்லை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாமல் போன அந்த ஒரு மனநிலை. 2த்துக்குமே காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃப்ரம் த ஹோம் தான். நாட் ஃப்ரம் த ஸ்கூல், நாட் ஃப்ரம் த காலேஜ்.
ஒரு வீட்டில் இருந்தால் ஒருத்தவங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அப்படிங்கிறது வீட்டில் சரியில்லை அப்படின்னால் அது எந்த இடத்துக்கு போய் தைரியம் தன்னம்பிக்கை அந்த குழந்தை அடிக்க ட்ரை பண்ணாலுமே கஷ்டம்தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாணவி இறப்புக்கு மிக முக்கியமான காரணம் அந்த குடும்பம் தான். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் சரியில்லை, கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்குன்ற தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுன்னா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும்.